எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் ஹாய், வெல்கம் டு வில்லேஜ் நீலா பண்ணம். இன்றைக்கி நான் பண்ணுறது பால். ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட் பால் கிடைக்கல, இது ஒரு 3வது பால், அதனால் கெட்டியாக வராது. நம்ம இதில் வடச்சட்டியில் ஊற்றி கொஞ்சம் சுகரெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காயெல்லாம் போட்டு கொஞ்சம் நம்ம பொதுன்னு தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பால் வடிகட்டி வடச்சட்டியில் ஊற்றிட்டேன். இது கொதி கொஞ்சம் நேரம் சுண்டணும். சுண்டினதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், பால் நல்லா சுண்டிகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சமே சுண்டணும் பால், அதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை போட முடியும். பாலுக்கு போடுறதுக்கு நான் ஒரு 7-8 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பாலெல்லாம் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இன்னும் மிச்சம் இருக்கிற பால் எல்லாமே இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்துடணும். பாருங்கள், பால் இப்போ நல்லாவே சுண்டி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் சர்க்கரை போட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரையும் கொஞ்சம் தண்ணி விடும், அது நல்லா சுண்டட்டும். சுண்டதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏலக்காய் போட்டுடலாம். இன்னொரு 2 மினிட்ஸ் வந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கனாலும் ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும், அந்த சாஃப்டான ஸ்ட்ரக்சர் கிடைக்காது. இப்போ பாருங்க, பாலெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. நம்ம போட்ட சர்க்கரை நல்லா இதாகிடுச்சு. இன்னும் இதோட போதும், நம்ம எடுத்துடலாம். இன்னும் இது விட்டால் தீஞ்சு போயிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான சீம்பு பாலில் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு நல்லது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.